ஹலோ சொந்தங்களே, வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஆதி சீரியல் ரிவ்யூ சேனல். இன்றைக்கான மகாநதி எபிசோடில் நம்ம விஜயும் குட்டி காவேரியும் நம்ம காவேரி மிஸ் வீட்டுக்கு போகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஜய்க்கு அங்கே காவேரி வீட்டில் நான் குழந்தைய கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் தன்னோட வீட்டுக்கு வரான். உள்ளே வரையிலேயே அங்கே ஹாலில் தாத்தாவும் விஜயோட சித்தியும் தான் இருக்கிறாங்க. உடனே விஜய் அதை பார்க்காமலே உள்ளே போகையில் தாத்தா தான் விஜய் நிப்பாட்டி, விஜய் கொஞ்சம் நில்லுப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்காரு. உடனே விஜயும் நிற்கிறான். அண்ணே இங்கே பார்ப்ப விஜய், உன்னையும் காவேரியையும் பிரிக்கணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நீ அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்த பிள்ளை. ஆனாலும் நானும் உன் பாட்டியும் உன்னை கண்ணுக்கன்னா நாங்கள் வளர்த்தோம். உன் மேலே ஒரு எறும்பு கடிச்சா கூட எங்களால் தாங்கிக்கவே முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு பாசமாக உன்னை நாங்கள் பார்த்து பார்த்து வளர்த்தோம். சின்ன வயசுலேருந்தே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உன்னை நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் வளர்த்தோம். அப்படி இருக்கும்போது நீ காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் குடும்பத்துக்கு வர கஷ்டத்தெல்லாம் உன் தலையில் நீ போட்டுக்கிட்ட. அதனால் உன்னோட உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்னப்பா பண்ண முடியும்? மற்றபடி நீயும் காவேரியும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னா நாங்கள் நினைக்கவே இல்லைப்பா. எங்கள் இடத்துல யார் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முடிவை தான்ப்பா எடுத்திருப்பாங்க. அதான் நாங்கள் அப்படி பண்ணிட்டோம். துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் உங்களுக்கு பண்ணிட்டோம்ப்பா. நான் வேணா அதுக்கு உங்கள் காலில்னாலும் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி விஜய் காலிலே விழுந்துட்டாரு. உடனே விஜயும், என்ன தாத்தா என்ன பண்ணுறீங்க? ஏன் காலில் போய் நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஏற்கனவே நடந்ததெல்லாம் நினச்சி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்கள் வேறு ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ணுறீங்க? ப்ளீஸ் தாத்தா இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே விஜயோட சித்தியும், விஜய் நீயும் காவேரியும் சேர்ந்து வாழ்கிறதுலலாம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. ஆனால் நீங்கள் சேர்ந்து இருந்தாலே ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பிரச்சனை தான் வருது. அதான்ப்பா நாங்களும் நீயும் உன் குழந்தையும் காவேரி வீட்டுக்காரங்க கண்ணிலே படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னை நாங்கள் பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சித்தியும் கேட்காங்க. உடனே விஜயும், நீங்கள் என்ன தான் எங்களை பிரித்து வச்சாலும் காலம் எங்களை ஒரே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா சித்தி, நான் இப்போ கூட காவேரி வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படிங்கான். உடனே தாத்தாவும், விஜய் நீ இதுக்கு மேலே எந்த கவலையும் படாதப்பா. நாங்கள் பண்ண தப்புக்கு நாங்களே பிராயச்சித்தம் பண்ணுறோம். நாங்களே போய் காவேரி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நடந்த எல்லா உண்மையும் சொல்லி அவளையும் உன்னையும் சேர்த்து வச்சுருதோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே விஜயும் தாத்தாவும், இல்லை தாத்தா நீங்கள் அப்பெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. காவேரி கிட்டலாம் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் காவேரியை போய் பார்க்கும்போது அவள் கிளாஸில் என்னோட அப்பாவை மட்டும்தான் பார்த்தா. அவளுக்கு நான் யாருன்னே தெரியலப்பா. என் கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் அவள் மறந்துட்டா. அதனால் வேணாம் தாத்தா, நீங்கள் எதுவும் போய் இப்போ பேசுகிறது சரியாக இருக்காது. நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன் தாத்தா. நீங்களா எதையும் சரி பண்ணுறேன்னு சொல்லி எதுவுமே பண்ணாதீங்க. எனக்கு தெரியாமல் எதையும் பண்ணிடாதீங்க. அதை மட்டும் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதெல்லாம் எப்படி சரி பண்ணுங்கிறது நானே பார்த்துக்கிட்டேன் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். உள்ளே போனோடனே அங்கே நம்ம குட்டி காவேரி தான் அழகாக பெட்டில் உட்காந்துக்கிட்டு ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அதை அழகாக ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு உள்ளே போய் குழந்தைகிட்ட, செல்லக்குட்டி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கவும், பாப்பாவும், போப்பா நீ இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க? எனக்கு எவ்வளோ போர் அடிச்சது தெரியுமா அப்படிங்கிறா. உடனே விஜயும், ஓ அப்படியா செல்லம், இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. டேடி உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே உங்களுக்கு போரே அடிக்காது அப்படிங்கிறான். உடனே குட்டி காவேரியும், அப்படியாப்பா எங்கே போகிறோம்? நம்ம பீச்சுக்காக போகிறோம் அப்படிங்கா. உடனே விஜய், இல்லையே அப்படிங்கான். உடனே அப்போ நம்ம மாலுக்கு தானே போகிறோம் அப்படிங்கிறான். உடனே அதுக்கும் இல்லையே அப்படிங்கவும், உடனே அந்த இடம் நீ இது வரைக்கும் போகாத இடம், அதை நீ எப்படின்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படிங்கவும், என்ன டாடி நீயே சொல்லு டாடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ரொம்ப இதோட கேட்கவும், விஜயும், இன்னைக்கு நாம் உங்கள் கிளாஸ் மிஸ் வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படிங்கான். உடனே குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே கிளாஸ் மிஸ் வீட்டுக்கா? நிஜமாவாப்பா சொல்கிறீங்க அப்படிங்கவும், ஆமாண்டா தங்கம், நேற்று நீங்கள் உங்கள் மிஸ்ஸு ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணீங்கல்ல, அதான் நானே அவங்க வீட்டுக்கு போய் அம்மு இப்படிலாம் ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே உங்கள் மிஸ்ஸும், அப்போது நீங்கள் வேணால் அம்மு இங்கே கூட்டிகிட்டு வாங்க, அம்மு இன்னைக்கு ஃபுல்லாக வேணால் இங்கே எங்கள் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் நம்ம அங்கே போகிறோம், கிளம்புறியா அப்படிங்கும்போது, அப்படியா டேடி, அப்போ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா நான் நேரம் கிளம்பி ரெடியாகியே இருப்பேன். இப்போ பாருங்கள் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா டேடிக்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கா. உடனே அதுக்கு விஜயும், அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகாது தங்கம், நீங்கள் இப்போ போய் கிளம்பி போனால் கூட ஈவினிங் வரைக்கும் உங்கள் மிஸ் வீட்டில் தானே இருக்க போகிறீங்க, அப்புறம் என்ன, போங்க போய் கிளம்புங்க அப்படிங்க. உடனே தங்கம் ஒரு நிமிஷம் தங்கம், அங்கே நம்ம மிஸ் வீட்டுக்கு போனால் அங்கே மிஸ்ஸோட அம்மா இருப்பாங்க.
நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நல்லா பேசணும், மரியாதையாக நடந்துக்கணும், அவங்கள நீங்கள் பாட்டின்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிறான். உடனே குழந்தையும் சரிப்பா, நான் போய் சீக்கிரமாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நம்ம சீக்கிரமாக மிஸ் வீட்டுக்கு கிளம்பி போகிறோம், ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு டாடிக்கு கிஸ் பண்ணிவிட்டு உடனே அந்த குழந்தையும் கிளம்ப போயிடுது. இங்கே நம்ம அப்படியே நம்ம சாரதாம்மா வீட்டில் சாரதாம்மா வந்து சிக்கனு மீன்லாம் வாங்கி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே காவேரியும் வந்து என்னம்மா எதுக்கு நீ இவ்வளோ காலம் சமைக்கிற அப்படின்னு கேட்கா. உடனே அவங்க அம்மாவும் குழந்தைய கூட்டிகிட்டு அந்த தம்பி வருதுலடி அதனால தான் அப்படிங்கா. உடனே சரிம்மா அப்படியே வந்தாலும் அவங்க அம்முவும் இங்கே விட்டுட்டு அவங்க அப்பா கிளம்பிடுவார், சாப்பிட போகிறது என்னமோ நீ நான் அம்மா மட்டும்தான், அதுக்கு எதுக்குமா இவ்வளோ தூரத்துக்கு சமைக்கிற அப்படிங்கா. உடனே சாரதாவும் என்னடி இப்படி பேசுகிற, குழந்தைய கூட்டிகிட்டு அந்த தம்பி வந்தாலும் அவரையும் ஒரு வார்த்தை சாப்பிட சொல்கிறது தாண்டி முறையாக இருக்கும் அப்படிங்க. அது மட்டும் இல்லை, நேற்று நான் அந்த தம்பிக்கிட்ட பேசும்போது கூட தான் தெரிஞ்சு அந்த தம்பி வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காராம். அம்மா அப்பா குழந்தைன்னு ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் குழந்தைய வச்சுட்டு அந்த தம்பி ரொம்ப கஷ்டப்படுதாரு. அதனால தான்டி அவர் நினச்சா பாவமாக இருக்குல்ல, அதனால தான் அவருக்கு என் கையால் ஒரு வாய் சமைச்சு போடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்க. உடனே காவேரியும் ஆமாம்மா, அம்முவை ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் பார்த்தப்போ அம்மு சொன்னா அவளுக்கு அம்மா கிடையாதுன்னு. அதை கேட்கும்போது எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அம்முவுக்கு நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்சதெல்லாம் செய்யலாம். நீ என்னம்மா அவங்க அப்பாவுக்கு போய் சிக்கனு மட்டன்னு சொல்லி இப்படி வெரைட்டியாக சமைச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறா. இது என்னமோ ஏதோ மறு வீட்டுக்கு வேறு மாப்பிள்ளைக்கு ரெடி பண்ணுற மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியலையாம்மா அப்படிங்கா. ஒரு நாள் தான் அவரை நீ பார்த்துருக்க, அதுக்காக இதெல்லாம் பண்ணுறது நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியலை, போமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறான். ஆனால் நெக்ஸ்ட் சீனில் நம்ம விஜயும் குட்டி காவேரியும் நம்ம காவேரி மிஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மிஸ் வீட்டுக்கு வந்த உடனே உள்ளே போய் பாப்பாவும் மிஸ்ன்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே ரூம்லேருந்து நம்ம காவேரியும் வந்துடுறான். உடனே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் போய் காவேரியை ஹக் பண்ணிக்கிட்டு. உடனே காவேரியும் பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு செல்லக்குட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான். உடனே பாப்பாவும் மிஸ் நீங்கள் ஏன் மிஸ் நேற்றுக்கு ஸ்கூலுக்கே வரல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் தெரியுமா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு அழுகையாக வந்துச்சு, ஏன் மிஸ் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே இனிமேல் நீங்கள் லீவ் போடும்போது என்கிட்ட சொல்லிடுங்க மிஸ், நானும் ஸ்கூல் லீவ் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கல விஜய்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே சாரதாமாவும் நின்று பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே விஜய் வந்து பாப்பாவை கூப்பிட்டு பாப்பா நான் சொன்னேன்ல மிஸ்ஸோட பாட்டி அந்த இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே அவளும் ஹாய் பாட்டி அப்படிங்கிறான். உடனே சாரதாவும் அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே பூரிச்சு போயிடுதான். குழந்தைய பார்த்தாலும் அவளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. நம்ம காவேரி தான் இதை பார்த்துட்டு என்னடா இது இந்த அம்மா இவ்வளோ தூரத்துக்கு எமோஷ்னல் ஆகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்க நம்ம மிஸ்ஸஸ் ஆதி சீரியல் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.